இரு இரு தண்ணி குடிக்கலாம். நாங்கள் பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் ரூரா யோசிமா எதுக்குமா அழுவுற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரம்யா. நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இங்கே பாருங்கள், பாப்பா ஊஞ்சலை போட்டு ஆடிட்டுருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு கிளம்ப போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆயா பிரியாணி செய்கிறாங்க பாருங்கள். எங்கள் ஆயா வேறுலாம் தர போயிருக்காங்க, பிரியாணி செய்கிறாங்க. எங்கள் ஆயா தேங்காய் வச்சுட்டு இருக்காங்க. எங்கள் பாப்பா வெங்காய தக்காளி அஞ்சு நிற்குது. இன்னைக்கு நல்லா வெளுத்து கட்டணும். இங்கே பாருங்கள் ஆயாவை. இன்னைக்கு நல்லா ஒரு புடி தான். பிரியாணி மசாலாவை எடுக்கிறாங்க, போடுறாங்க. கண்ணு எரியுது ஃப்ரெண்ட்ஸ். நெய் பிச்சு போட போகிறாங்க. நல்லா புசு புசு புசுன்னு போகுது. இப்போ ஏதோ கொத்தமல்லி போடுறாங்க, புதினா போடுறாங்க. கண்ணில் எரியுது. எங்கள் பாப்பாவை பாருங்க. வச்சா ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இதான் எங்கள் ஆயா பார்த்துங்க. மூட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அரிசி போடுவாங்க. பிரியாணியில் சுடு தண்ணி ஊற்றுறாங்க. கலரில் மாறிடுது. இப்போ அரிசி போட்டுருவாங்க. தண்ணி ஊற்றிட்டாங்க. நிறைய செஞ்சதுனால நிறைய தண்ணி ஊற்றிட்டாங்க. இப்போ இது மஞ்சள் கலரில் போடுறாங்க. தண்ணி ஊற்றிட்டாங்க. இதுதான் எங்கள் பாப்பா. மூஞ்ச காட்டு, முடிதான் தெரிஞ்சு அப்படின்னு கட்டுது. இப்போ ஏதோ பூஞ்சி விட போகிறாங்க. டால்டா பூஞ்சி விடுறாங்க. இப்போ முட்டாங்க. இப்பெல்லாம் நஞ்சிச்சு, அதான் கொஞ்சம் டைம் ஆகுது. எங்கள் மரத்தில் எலுமிச்சை மரம் இருக்குது, அதுதான் எலுமிச்சை பிரிக்கிறாங்க. எலுமிச்சை பிரித்து நாங்கள் இந்த பக்கோடா வைக்கிறோம். அதில் பூஞ்சி விட இந்த லெமன் பிரிக்கிறாங்க. இப்போ தான் தண்ணி கொதிக்குது. பிரியாணி வாசனை தூக்குது. அங்கே பாருங்க லஸ் பீஸ்லாம் தெரியுது. தண்ணி கொதிக்குது. இப்போ அரிசி போட போகிறாங்க. ஆயா போடுறாங்க. ஆயா போடுறாங்க. இங்கே பாருங்க போடுறாங்க. போட்டுகிட்டே இருக்காங்க. நிறையா போடா போடுறாங்க. ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக போடுறாங்க. சொன்னே பிரியாணி ரெடி. இப்போ கையால் அள்ளி போடுவாங்க போல் மசாலா. எங்கள் பாப்பா சேட்டக்காரி பொண்ணு. என்ன அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் அடிச்சுன்னு இருக்கு இந்த சேட்டக்காரி பொண்ணு. அம்மா, இந்த சேட்டக்காரி பொண்ணுன்னா சேட்டக்காரி பொண்ணு. ஓச்சி கலரி முடிச்சிட்டாங்க. பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லா வீட்லேயும் கறி பிரியாணிலாம் செய்வாங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய். சாப்பிட வாங்க. இது எங்கள் அம்மா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு துணி காய போடுறாங்க. இங்கே பாருமா. ஹாய்.
தேங்க்யூ. எங்கள் ஆயா தம் போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கள் ஆயா ஆனியன் பச்சடி சாப்பிட்றாங்க. தொட்டுக்க இன்னும் சிக்கன் 65 வெயிட் பண்ணுது. வீட்டில் நிறைய ஆடுலாம் இருக்குது. மொத்தம் பார்த்தா 8 ஆடு இருக்குது. இந்த மாடு கோழி நாயெலாம் இருக்குது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஓட்டின்னு போயிட்டாங்க ஆயா. இது ஒரு 12 மணிக்கா வெயிலில் போய் ஓட்டணும். ஏன்னா இப்போ போனால் இந்த மேயாது சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடும். இந்த கோழிலாம் மேய்ஞ்சுன்னுக்குது. இது எலுமிச்சை செடி, இது பூசம், இது மாங்காய். இந்த இங்கே பாருங்க கோழி சொன்னல, இது கோழிலாம். எங்கள் வீட்டில் மாடி துண்ணத்துக்கான வைக்கல் எல்லாம் இருக்குது. சாப்பாடு ரெடி. இப்போ எங்கள் சிக்கன் 65 ரெடி. இப்போ நல்லா தாளிக்கிறாங்க. வேக விடாம போட்டு கிண்டிக்கினே இருப்பேன். சாப்பிடும் போது பார்க்கலாம். டாடா பை பை. சிக்கன் பக்கோடா எங்கள் பாப்பா சாப்பிட்டுனுக்குது. எனக்கு ஒரு தட்டு, எங்கள் மாமாவுக்கு ஒரு தட்டு. வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நல்லா இருக்குதான். அது சளிச்ச மாதிரி தான் சொல்லும். நல்லா எனக்கு வெளுத்த கட்ட வேண்டியதுதான். எனக்குன்னு ஒரு தட்டுக்குது. நான் ரம்மியை சாப்பிடும்போது சாப்பிடுவேன். இங்கே பாருங்க, எங்கள் ஆயா இப்போ சளிச்சுன்னு வெத்தலை பாக்கு போட்டுனுக்கும். எங்கள் ஆயாவும் இப்போ சாப்பிட்றாங்க. எல்லாமே ரெடி. சாப்பிட வேண்டியதுதான். வச்சுங்க பாரு. போய் ஊட்டிக்கு போ. ஊட்டி விடு. சஸ்தி ஏன் ஒரு கிளம்பிடுச்சு. இந்த இப்போ எங்குமே இந்த துணி தான் போடலான்னு இருந்தோம். இது காட்டனால நான் சொல்கிறேன், இந்த ட்ரெஸ் தான் போடலான்னு இருந்தோம். இது காட்டன். சரி, வண்டியில் போகிறதால இந்த ட்ரெஸ்ஸு போடலான்னு இருக்கும். இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்கு பாருங்க. இதுவும் நல்லா இருக்குல்ல. இந்த பேண்ட் அப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டுட்டேன். வீட்டுக்கு வரும்போது 2 தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒன்று, இன்னொன்று போட்டு வந்தேன். சரி, கோயில் திருவாங்க இது போனதால சரி புடவை இது நமக்கு புடவை கட்ட கடுப்பாக இருக்கும். அதனால இது போட்டு மறுபடியும் வளையல் போட்டனால பாப்பா அழுவுறா. இந்த செட்டக்காரி பொண்ணு நீ சிரிக்காதா? முடி ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் ரொம்ப கொட்டி அங்கங்கே சொட்டை ஆகுது. ஐயோ அம்மா, வெயில் அடிக்குது. இந்த இப்போ தான் இந்த மழை பெஞ்சு ரொம்ப நாள் மழை பெஞ்சதுனால இப்படிலாம் ஆயிடுச்சு. இப்போ தான் செம்மையாக வெயில் அடிக்குது. மேலே துணி எடுக்கலான்னு வந்தோம். நான் எங்கள் பாப்பா குட்டி கண்ணு போட்டுனுக்குது, உக்காந்துக்குது சுடுல. எங்கள் அம்மா துணி எடுத்துகிட்டு இருக்காங்க. வாங்க நான் சுற்றி காட்டுறேன் எல்லாத்தையும். இதெல்லாம் பக்கத்து வீடு. இது எல்லாமே பக்கத்து வீடு. இந்த அம்மா வீட்டுக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. திங்கக்கிழமை வந்தாங்க. அதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா இந்த ரம்யா ஊருக்கு போன்னு சொன்னல அதான் இப்போ எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் அம்மா ட்ரெஸ் போட்டுருக்காங்க. எங்கள் பாப்பா இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா. எங்க பாப்பா மாமா பாபான்னு சொல்லிட்டு இருக்கா. சசி இப்ப வளையல் போகுது ரம்யா. ஏமா அழுவுற? யோசிமா எதுக்குமா அழுவுற? போட்டோ கிட்ட எதுவும் வரல. என்னம்மா இல்லையம்மா சொல்லு. சரி சரி சொல்லு. பெட்ரோல் ஓப்பன் பா, டிக்கி எப்படி ஓப்பன்? முன்னாடி தான் பெட்ரோல் போடணும் அப்படின்னு அந்த ரவ்வோண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. போயிட்டாங்க கடைக்கு போயிட்டு அவங்க வளையல் வாங்கிட்டு போகணும். வளையல் வியாபாரம் பண்ணுறாங்க, அதனால வளையல் வாங்கிட்டு போகணும் கிளம்பிட்டாங்க. போங்க கிளம்புங்க. இத்துடன் என் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.